வெல்கம் டு இ சேவை. இது நம்ம இணைய சேவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னவென்றால் யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு அட்மிட் கார்டு லான்ச் பண்ணிட்டாங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யூஜிசி net.ac.in கொடுத்து நீங்கள் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லேட்டஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஜிசி நெட்டு ஜூன் 2024 உங்களுக்கு அந்த இது இருக்குது. டவுன்லோடு அட்மிட் கார்டு உங்களுக்கு இருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் அண்டு யூஜிசி நெட்டு ஜூன் 2024 லாகின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த லேட்டஸ்ட் நியூஸில் 3 இருக்குது. ஓகேங்களா? அதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைவ் போயிட்டு இருக்கும். யூஜிசி நெட்டு ஜூன் 2024 அட்மிட் கார்டு இஸ் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளிக் இயர் டு டவுன்லோட் அட்மிட் கார்டு உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்க, அது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆல் பேஜ் நீங்கள் வந்து பிரிண்ட் போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு அட்மிட் கார்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் கேட்குது. நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் நம்பர் மேலே என்ட்ரன்ஸில் இருக்கும். ஓகேங்களா? அது கொடுத்துட்டு பின்னாடி நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்டையர் செக்யூரிட்டி பின் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த கேப்ஸா வந்து போடுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கேப்ஸா நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு பின்னாடி நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த அட்மிட் கார்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு ஒரு டேப் உங்களுக்கு அட்மிட் கார்டு மாதிரி ஒரு ஓப்பன் ஆயிரும். நீங்கள் அது வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பிரிண்ட் போகிறதுக்கு முன்னாடி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனுப்பாங்க. அது நீங்கள் தயவு செஞ்சு அது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் இல்லை, OMR சீட்டில் தான் இந்த டைம் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் மூலமாக தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OMR சீட்டில் தான் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆயிடுச்சு அட்மிட் கார்டு. ரோல் நம்பர் கரெக்டாக இருக்க பார்த்துங்க. ஒரு ரோல் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் நேமு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அப்ளிகேஷன் நம்பர் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துனுப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகேங்களா? அது பார்த்துட்டு பின்னாடி உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட் சிக்னேச்சர் சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் இதில் எப்படி இருக்கோ ஆல் டிக்கெட்டில் அது மாதிரி தான் நீங்கள் வந்து அங்கே எக்ஸாம் ஆலும் இதே மாதிரி சேம் கையெழுத்து தான் போடுறோம். ஓகேவா? நீங்கள் இந்த கையெழுத்து தான் போடணும், நீங்கள் மாற்றி கையெழுத்து போட்டுறாதீங்க. ஓகேங்களா? அது போட்ட பின்னாடி நீங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளேட் ஃபார்ம்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷனுக்கு இருக்குது. ஓகேங்களா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜேஆர்எஃப் PhD ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நெட்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் வந்து போட்டுனுக்கிறீங்க, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்துனுக்கிறீங்க, அது நீங்கள் என்ன சப்ஜெக்ட் போனுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமுக்கு தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பிஜி எந்த சப்ஜெக்ட் முடிச்சிங்களோ அதுதான் நீங்கள் மேக்ஸிமம் போட்டுன்னு இருப்பீங்க. அந்த சப்ஜெக்ட் இங்கே கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணி கேளுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 18ஆம் தேதி இந்த டைம் எக்ஸாம் வந்து இருக்குது. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, கரெக்டாக இருக்கும். ஷிஃப்ட் நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 2ல் வந்து நீங்கள் ஷிஃப்ட் 1க்கு போயிடுவீங்க, இல்லை ஷிஃப்ட் 1க்கு ஷிஃப்ட் 2க்கு போய் பார்ப்பீங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அதே கேட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 9 மணி. ஓகேங்களா? 9 o'clock. 7 to 9 o'clock நீங்கள் போயிடணும். அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. டைமிங் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9:30 to 12:30. ஓகேங்களா? உங்களுக்கு 9:30 to 12:30 உங்களுக்கு எக்ஸாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சென்டர் நம்பர் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எழுத போகிற சென்டரோட நம்பர் அதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் டெஸ்ட் சென்டர் சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. அது என்னன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற சென்டரு அதில் இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. அது நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸாம் எழுதுகிற சென்டர் அதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த அந்த எக்ஸாம் சென்டரோட அட்ரஸு கீழே இருக்கும். அது நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே 7 to 9 மணிக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் 9 மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து உள்ளே ஆஜராயிருங்க. அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி உள்ளே சேர்த்த மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போயிருங்க. அதுக்கு கீழே சிட்டி ஆஃப் சென்டர் இருக்குது. ஓகேங்களா? அதை பார்த்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட் கொடுத்துனுப்பாங்க. அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் கரெக்டான டைமிங்க்கு போயிடணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து
இது கேட் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மீண்டும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் 9 மணிக்குள்ளே நீங்கள் வந்து உள்ள ஆஜராயிருங்க. 9:05 9:05க்கு போனாலும் உங்களை வந்து அலர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் முன்கூட்டியே போயிருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெக்ளரேஷன் இருக்குது, ஓகேங்களா. அண்டர் கட்டிங் இருக்குது. இந்த ஆல் டிக்கெட்டில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் அங்கே கொடுக்குற மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எழுதுகிற மாதிரி இருக்குது. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடியாக போயிருங்க, ஓகேங்களா. இங்கேருந்து போகும்பொழுதே நீங்கள் வந்து ஆல் டிக்கெட்டில் என்ன ஃபோட்டோஸ் கொடுத்துருக்குறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் கம்பல்சரி நீங்கள் ஒரு 2 காப்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. அட்லீஸ்ட் ஒரு 3 காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. ஆனால் 2 தான் கேட்பாங்க, இருந்தாலும் 3 காப்பி நீங்கள் போட்டு எடுத்துருங்க, ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ், ஐ மீன் நீங்கள் ஆல் டிக்கெட்டில் நீங்கள் என்ன இது பண்ணீங்களோ உங்களோட அப்ளிகேஷனில் என்ன ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து 1 காப்பி இதில் வந்து உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்த்தா 3 பாக்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோஸ் அதில் ஒட்டணும், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாக்ஸில். செகண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தம்பு, ஓகேங்களா. உங்களுடைய லெஃப்ட் தம்பும் அவங்களே வச்சிருவாங்க, ஓகேங்களா. ஸ்டாம்ப் பேடு வாங்கி அவங்களே உங்களுக்கு வச்சிருவாங்க. 3வது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னேச்சர், கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்குது. அதில் என்ன போட்டிங்களோ அதே தான் இதில் போட போகிறீங்க, ஓகேங்களா. ஆல் டிக்கெட் என்ன இருக்கோ அதே மாதிரி போட்டுருங்க. இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் ஃபார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனுக்குறாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% மேலே உங்களுக்கு ஊனமுற்றோர் இருந்திருந்தால் உங்களுக்கு 20 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ஓகேங்களா. ஊனமுற்றோர் மாதிரி இருந்திருந்தால் உங்களுக்கு 20 மினிட்ஸ் டைம், 4 மணி நேரம் எக்ஸாம் ஆளுனா உங்களுக்கு சப்போஸ் ஊனமற்றோர் அது மாதிரி இருந்தால் 4:20 உங்களுக்கு அந்த 20 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நம்ம நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 3 காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. 3 காப்பி சேம் இதில் என்ன ஃபோட்டோஸ் இருக்கோ அதே தான் நீங்கள் வந்து ஃபோட்டோ இதில் ஒட்டணும், ஓகேங்களா. அது இல்லாமல் நீங்கள் என்ன கையெழுத்து இதில் போட்டிங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஆன்சர் ஷீட்டில் கையெழுத்து போகிற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் கையெழுத்து வந்து மிஸ்மேட்ச் பண்ணிடாதீங்க, ஃபோட்டோஸும் மிஸ்மேட்ச் பண்ணிடாதீங்க. என்ன இருக்கோ அது எடுத்துகிட்டு போங்க, ஓகேங்களா. அது எடுத்துகிட்டு பின்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு எல்லா பேஜும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் எல்லா பேஜும் நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, ஓகேங்களா. எல்லா பேஜும் நீங்கள் பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு பின்னாடி உங்களுக்கு அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து 13வது உங்களுக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது, ஓகேங்களா. 13வதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வில் பி ப்ரிமிட். அது எப்படின்னா உங்களுடைய வாட்டர் பாட்டில் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், உங்களுக்கு அலோட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். 2வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோடு, ஐ மீன் அனைத்து பேஜும் நீங்கள் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது, ஓகேங்களா. அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு 3 காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. மேபி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் கேட்குறாங்க. அடிஷ்னலாக ஒரு காப்பி எடுத்துகிட்டு போகிறது நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதனால் 3 பாஸ்போர்ட்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேலிடிட்டி ஐடி ப்ரூஃப், உங்களுடைய எனி ப்ரூஃப், ஏதாவது உங்களுக்கு பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்டு ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் எது இருந்தாலும் உங்களுடைய ஒரிஜினல் காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க, ஓகேங்களா. ஒரிஜினல் காப்பி எடுத்துகிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஓஎம்ஆர் சீட்டில் தான் இந்த டைம் கொடுத்துனுக்குறாங்க, ஆன்லைன் இல்லை. கண்டிப்பாக ஓஎம்ஆர் சீட்டில் தான் நீங்கள் சேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பென் ப்ளூவா இல்லை பிளாக்காக தெரியல, அதனால் நீங்கள் 2 பென்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இது வந்து மென்ஷன் பண்ணலை, அதனால் நீங்கள் 2 பெனாகவே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு வந்து ஒரு இது தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 2 பென் எடுத்துகிட்டு போயிருங்க, பிளாக் அண்டு ப்ளூ. மேபி பிளாக்கில் தான் உங்களுக்கு சேட் பண்ணணும், இருந்தாலும் அது எச்சரிக்கையாக ஒரு ப்ளூ பெனாக எடுத்துகிட்டு போயிருங்க, ஓகேங்களா. அது முடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த டைமிங்கில் வந்து போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் வந்துடுங்க, ஓகேங்களா. உங்களுக்கு கீ ஆன்சர் கொடுப்பாங்க, அது அப்புறமேட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. உங்களுக்கு A4 சீட்டு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அந்த A4 சீட்டு நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு அந்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த A4 சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய சைன், உங்களுடைய பேர் எழுதணும் கம்பல்சரி, ஓகேங்களா. அது எழுதிட்டு நீங்கள் வந்து அந்த A4 சீட்டு கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெக்ளரேஷன் ஃபார் நான் ஆதார் கேண்டிடேட், உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லைன்னா இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் தான் உங்களுக்கு ஃபுல் பேஜ் நீங்கள் பிரிண்ட் அவுட் போகிற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. ஆதார் கார்டு சப்போஸ் இல்லை, கேண்டிடேட் ஐ மீன் உங்களுக்கு ஆதார் கார்டு இல்லை என்றால் நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அங்கே கொடுக்குற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. மேக்ஸிமம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிருங்க. மேபி நீங்கள் ஆதார் வச்சு தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணின்னு இருப்பீங்க. சப்போஸ் ஒரு சில பேர் ஆதார் இல்லாமல் பேன் கார்டு வேறு எனி கார்டு வச்சு பண்ணுவாங்க, அதனால் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இதுதான் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய், see you.